ராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. यावत् स्थास्यन्ति गिरयाः सरितश्च महीतले तावत् रामायणकथा लोकेषु प्रचरिष्यति. பிரம்மா வால்மீகிக்கு அருள் புரிந்தார். நீர் ராமாயணத்தை எழுதும். எதுவரை உலகில் மலைகளும் நதிகளும் இருக்குமோ அதுவரை ராமாயணத்தின் பெருமை மங்காது. அந்த நாள் வரை வால்மீகியனுடைய புகழும் உலகில் நிலைத்து நிற்கும். இதுவே நான்முகன் கொடுத்த அருள். அதன் வழிக்கு வால்மீகி 24,000 ஸ்லோகங்களையும் வடித்தார். ஒரு பெருங்காவியமாக, இதிகாசமாக ஸ்ரீ ராமாயணம் போற்றப்படுகிறது. ராமாயண காலத்தில் நடந்த எத்தனையோ நிகழ்வுகள், அதில் எழுதப்பட்டுள்ள நிகழ்வுகள், இதெல்லாத்தையும் உள்ளத்தில் கொண்டே பல கோயில்களும் பிறந்துள்ளன, ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. எத்தனையோ ராமர் சன்னதிகள் அல்லது மற்ற சன்னதிகள் இருந்தாலும் தனியாக ராமனுக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும். பிரதானமாக ஆஞ்சநேயர் பெயரிலேயே இருக்கும் கோவில்கள் அல்லது ராமர் சன்னதியிலேயே ஆஞ்சநேயருக்கு பிரசித்தி ஏற்பட்ட கோவில்கள், இப்படி பல கோயில்களை நாம் தரிசித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 110 கோயில்கள் போய் வந்திருக்கிறோம். அடியேனுக்கும் பாக்கியம், உங்கள் அனைவருக்கும் இருந்த இடத்திலிருந்தே இத்தனை ராமர்களையும் ஆஞ்சநேயர்களையும் சேவிக்கும் பேரு. அவர்கள் எல்லாருக்கும் நாம கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்வோம். சமீபத்தில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி முடித்திருக்கிறோம். தீபம் நாள் விளக்கு, ஆவளி வரிசை, தீபாவளி என்றால் விளக்குகளின் வரிசை. விளக்கென்றாலே அஞ்ஞானம், அறிவின்மை என்னும் இருளை போக்கும்னு கொள்ள வேண்டும். நாம் அகல் விளக்கேற்றினால் வெளியிருள்தான் நீங்கும். ஆனால் ஞானம் என்னும் விளக்கை ஏற்றினால் உள்ளிருள் என்று சொல்லப்படும் அறிவின்மை இருள் போகும். அதற்குத்தான் ஆஞ்சநேயரும் எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ அழகான உபதேசங்களையும் அபிப்பிராயங்களையும் கூறுகிறார். சூரியன் உலகத்துக்கே இருள் போக்குபவன். அந்த சூரியனிடத்திலேயே பாடம் பயின்றவர். 9 நாட்களில் 9 வியாக்கரணங்களை கற்றவர் ஆஞ்சநேய சுவாமி. அவருடைய சன்னிதானத்துக்கு நாம் எப்போது போனாலும் அவர் அருளால் நம் அறிவின்மை விலகுகிறது. இன்றைக்கு நாம் சென்னை பட்டணத்தில் மயிலாப்பூரில் லஸ் எனப்படும் முக்கியமான இடத்துக்கு அருகே இருக்கும் வீர ஆஞ்சநேயரை தரிசிக்கப் போகிறோம். அருகில் பெரும் காய்கறி அங்காடி இருந்தது. அந்த அங்காடிக்கு பக்கத்தில் இருக்கிறார்ங்கிறதே அனைவரும் அடையாளம் கண்டுகொள்ளுவார்கள். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடம். வாயிலில் போவோரும் வருவோரும் கைகூப்பாமல் செல்ல மாட்டார்கள். உள்ளே வந்தவர்கள் எண்ணிறந்தோர். வாயிலிருந்தும் தரிசித்து போவார்கள். அருகே பேருந்து நிலையமும் இருக்கிறபடியால் யாரெல்லாம் காலை அலுவலகத்துக்கு போகிறார்களோ அத்தனை பேர் அந்த வாசலிருந்தே ஒரு முறை கும்பிட்டு விட்டுத்தான் செல்கிறார்கள். வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் சுமார் 300-350 ஆண்டுகளாக இவ்விடத்தில் கோயில் கொண்டுள்ளார். அறங்காவலர்கள், நிர்வாகிகள், இங்கிருக்கும் அர்ச்சக சுவாமிகள் அனைவரும் இந்த கோயிலை கட்டி காத்து செவ்வனே நிர்வகித்து கொண்டு வருகிறார்கள். கோயிலை தரிசித்தாலே அதன் மாகாத்மியம் தன்னடையே புலப்படும்.
சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது சற்றேற குறைய நாம் அறிந்த புகைப்பட காலத்துக்கு முன்னால் அப்போது இந்த கோயில் வாயில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பழைய காலத்துக்கு ஒரு புகைப்படத்தை வைத்துள்ளார்கள். அதை பார்த்தோம்னாலே, ஓ, இப்படி இருந்த கோவில் இப்ப நாம எப்படி சேவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நமக்கே வியப்பாக இருக்கும். 1955 இப்போதிருக்கும் புது கோபுரம் கட்டப்பட்டது. பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி தினமும் அத்யத்புதமாக ஆராதனம், பூஜை மற்றுமுண்டான நித்யோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்பத்சரோத்சவ அனைத்து உற்சவங்களும் நடந்து வருகின்றன. கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பல திருப்பணிகள் நடந்திருப்பது தெரிகிறது. ஒரு புறத்தில் தூணில் அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாசனத்தில் ஒரு தூண் கவச்சத்திலேயே ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். அவரை நாம் தரிசிக்கும் போதே நேர்மை, தெளிவு, கூர்மை, தைரியம் ஆகிய அனைத்தையும் பெற்றுவிடுகிறோம். கிட்டத்தட்ட பெற்றுட்டோங்கிற திருப்தி அப்போதே ஏற்படுகிறது. மற்றொரு புறத்தில் ஒரு சிறு குன்று போல் கல்லால் ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். அதற்கு மேல் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். கோயிலை பிரதட்சணம் வருகிறோம். முக்கியமான 3 சந்நிதிகள் உள்ளன. அதை அடுத்தடுத்த நாள் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். தற்போது அந்த ஆஞ்சநேயர் சுக்ரீவனுக்கு என்ன நல்ல உபதேசங்களை செய்தார் என்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் இப்ப நாம் இருக்கிறது 27வது சர்க்கம். ராமன் வாலிய முடித்து சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டினான். அவன் நாட்டுக்குள் வர மறுத்தான். சுக்ரீவா, நீ போய் உன் தொண்டர்களோடு இரு. மழைக்காலம் முடியட்டும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த காலத்தில் முதல் 2 மாசங்கள் ஹோனு மழை பெய்யும். தெற்கே சற்றே தள்ளி மழை பெய்யும். இந்த காலம் முடிந்த பிற்பாடு சீதையை தேடப் போவோம். அதுவரை நான் மலைக்குகையில் மறைந்திருக்கிறேன் என்று சொல்லி ராமனும் லக்ஷ்மணனும் புறப்பட்டார்கள். இப்போதும் கிஷ்கிந்தையில் மால்யவான் என்னும் மலையை தரிசிக்கலாம். கிஷ்கிந்தை ஹம்பிக்கு அருகே இருக்கும் இடம். ஹாஸ்பெட் என்று ரொம்ப பிரசித்தமாக அனைவரும் அறிந்தது. அதற்கு அருகே இருக்கிறது என்றும் சொல்லலாம். விஜயநகர பேரரசர்கள் எல்லாம் இந்த பக்கத்து திருக்கோயிலான ஹம்பியை எழுப்பி இன்றும் எப்போதும் தரிசிக்கும்படி அவ்வளவு ஆச்சரியமான விக்கிரகங்களோட வேலைப்பாடுகளோட வைத்துள்ளார்கள். இந்த கிஷ்கிந்தையே பிரம்மாவால் நிர்மாணம் பண்ணப்பட்டது. அருகில் பம்பா சரசு உள்ளது. இந்த பம்பா சரஸை அடையாளம் வைத்துக் கொண்டுதான் ராமனும் லக்ஷ்மணனும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்னு பார்த்தோம். பிரம்மா சிருஷ்டியின் தொடக்கத்தில் உலகத்தையே படைக்க ஆரம்பித்த போது 4 முக்கியமான சரசுகளை உருவாக்கினார். ஹிமாச்சலத்தில் இருக்கும் மானசரோவர், குஜராத்தில் இருக்கும் நாராயண சரஸ், அதே போல பிந்து சரஸ், அடுத்து இப்ப நாம நின்றுருக்கிற ஆச்சரியமான கர்நாடகத்தில் இருக்கும் இப்ப நாம பார்க்கிற பம்பா சரஸ். இப்படி 4 முக்கியமான பொய்கை குளங்கள் இந்த இடத்துக்கே அழகு சேர்ப்பவை. மால்யவான்கிற மலை, ரிஷ்யமூகம், மதங்க முனிவருடைய மலை. இப்ப இந்த மால்யவான் தான் பிரசரவணகிரின்னு பேர் பெற்றிருக்கிறது. சுக்ரீவன் மறைந்திருந்த குகை மலை என்று பல்லிடங்களும் இந்த கிஷ்கிந்தையில் உள்ளன. அதெல்லாத்தையும் அவசியம் நீங்க ஒரு முறை எப்ப வாய்ப்பு கிடைக்குமோ போய் தரிசித்து விட்டு வர வேண்டும். ரொம்ப இயற்கை சூழல் மாறாத இடம். மால்யவான் மலையில் தான் ராமன் போய் தங்கப் போகிறார். சீதையை பிரிந்திருக்கிறார். மழைக்காலத்தில் எந்த விலங்குகளும் வெளியே போகாது. குகைக்குள் ஆணும் பெண்ணுமாக அணைத்து கொண்டு கிடக்கும். மாறி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் கூறினா போரே, மாறி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்து
ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஒரு சேர கிடக்கும். இறை தேட வெளியே மிகவும் போக முடியாது. அவற்றையெல்லாம் பார்க்கும்போது, இங்கிருக்கும் இயற்கை காட்சிகளை கண்டபோதும் ராமனுக்கு சீதையை பிரிந்த துயரம் இன்னும் வளர்கிறது. அப்படியே லக்ஷ்மணனிடத்தில் தன் துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அபிஷிக்தேது சுக்ரீவே பிரவிஷ்டே வானரே குஹாம் ஆஜகாம சஹபிராத்ரா ராம பிரசரவணம் கிரிம். பிரசரவண மலையை ராமன் அடைந்தான். இந்த மலை இன்றும் உள்ளது. ரகுநாத் மந்திர் என்கிற ஆச்சரியமான ஒரு கோயில் இந்த மலைக்கு மேல் உள்ளது. 24 மணி நேரமும் அகண்டமாக ராமாயண பாராயணம் நடைபெறுகிறது. சார்தூல மிருகசங்குஷ்டம் சிம்ஹைர் பீமர் அவைர் விருதம் நானாகுல்மலதாகூடம் பகு பாதப சங்குலம். நீண்ட நீண்ட மரங்கள், புதர்கள், ஆங்காங்கு சுற்றி கொண்டிருக்கும் கொடிகள், தூரக்க கேட்கும் சிங்கத்தின் கர்ஜனை, யானையின் பிளிரல். ரிக்ஷவாணர கோபுச்சைர் மார்ஜாரைச்ச நிஷேவிதம். நிறைய குரங்குகள், நீண்டவால் குரங்கு, சிங்கவால் குரங்கு, ஷஹப்பு வால் குரங்கு, ஷஹப்பு வாய் குரங்கு, கோபுச்சம்ர குரங்கு, பல கரடி ஜாதிகள், இப்படி பல குரங்குகளும் சேர்ந்திருக்கும் இடம். இந்த கிஷ்கிந்தை பிரம்மாவால் சுமார் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பால் உருவாக்கப்பட்டதாகத்தான் சரித்திரம் கூறுகிறது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த கதை சுமார் 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் புராணத்தின்படி நடைபெற்றது. கால ஆராய்ச்சிக்கு அடியேன் வரவில்லை. ஆனால் நாம் இதிகாச புராணங்களை பார்த்தால் இந்த கணக்குத்தான் கூறப்பட்டுள்ளது. தஸ்ய சைலஸ்ய சிகரே மகதீம் ஆயதாம் குஹாம் பிரத்யகிருண்ணத வாசார்த்தம் ராம சௌமித்ரிணா சக. இங்கிருக்கும் ஒரு சிறந்த குகையை தேர்ந்தெடுத்து இந்த 4 மாதங்களை இங்கு கழிக்கலாம் என்று லக்ஷ்மணனோடு ராமன் நுழைந்தார். வினீதம் பிராதரம் பிராதா லக்ஷ்மணம் லக்ஷ்மி வர்தனம் இயம் கிரிகுஹா ரம்யா விஷாலா யுக்தமாருதா. ராமன் தன் தம்பி இலக்குவனை பார்த்து கூறுகிறார், லக்ஷ்மணா, இந்த குகைதான் எவ்வளவு அழகா இருக்கு. பக்கத்துல அனைத்து இயற்கை காட்சிகளையும் பார். இங்கேயே நாம் அடுத்த சில மாதங்களை கழிப்போம். ஸ்வேதாபிகி கிருஷ்ண தாம்பிராபிகி சிலாபிர் உபசோபிதம் நானா தாத்து சமாகீர்ணம் நதி தர்துர சயுதம். பக்கத்துல ஓடும் துங்கபத்ரை பெயர் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அருகே நதி ஓடுகிறது, அதன் சலசலப்பு ஓசை கேட்கிறது என்று ராமன் கூறுகிறார். துங்கபத்ரை தான் அந்த நதியாக இருக்க வேண்டும். ஒரு புறத்தில் ஸ்வச்சந்தமாக தெளிந்த நீரோடு இருக்கும் பம்பாசரஸ். இங்கேயே வசிப்போம். மாலதி குந்த குல்மைச்ச சிந்துவாரைகி சிரீஷகைகி கதம்ப அர்ஜுன சர்ஜைச்ச புஷ்பிதைர் உபசோபிதம். அர்ஜுன புஷ்பங்கள், கதம்பப்பூ, அதை போல் புதர், ஆங்காங்கு பூத்து குலுங்கி இருக்கும் குத்துகள், மாதி குந்தங்கள், நீலோத்மல மலர், கெட்டியாக குண்டு மல்லிகை புஷ்பம், இப்பளையும் பார். இனி மேலே மழை பெய்து அனைத்தும் அடிபட இயஞ்ச நளினி ரம்யா புல்லப பவிஷ்ய. ஆகவே